ஸ்டார்டிங்ல ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க வீடியோ கால்ல. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா ஃபிளாட்லாம் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த ஃபிளாட்டை நான் வாங்கிடலான்னு இருக்கேன், என்னோட வேலையில மட்டும் ப்ரமோஷன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேச அப்பதான் தெரிய வருது ஹீரோயினுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்க போது. பத்தாவதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் வேற இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த ஃபிளாட்டை வாங்க போறாங்க போல இருக்கு. அம்மா சொல்றாங்க, ஃபிளாட் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமா வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகி இப்பவே வந்துட்டு மண்டபத்தை புக் பண்ணாதான் உண்டு. சோ 1.5 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்ல ஹீரோயினும் அம்மா ஓகேமா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஒரு ரொபாட்டிக் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வளர்க்குற பூனைக்குட்டிக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு வெளியே வர அவங்க ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரூம்மேட். இந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோயின் என் பேக் எங்கடின்னு கேட்க தலகாணி கீழே தான் இருக்குன்னு சொல்ல ஃப்ரெண்டு காரி சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றா. ஹீரோயின் எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா, நீ வந்துட்டு அழகா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி வீட்லயே உட்காந்து சம்பாதிக்கிறேன், நான் பாரு நல்ல ரோபோட் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா ஓடிட்டு இருக்கேன், சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கையில ஒரு பண்ணை தூக்கிக்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளியே போவ. எல்லா டிராமால வர ஹீரோ மாதிரியே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து சைனாக்கு வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வர அதே ஏரோப்ளைன்ல ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க தாத்தா உங்ககிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுக்காம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாரே, ஆனா எங்க சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த பக்கத்துல இருக்க அந்த பிசினஸ் மேன் கிட்ட, ஆமா நீங்க ஏதோ வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கிற ஒரு வீட்டை நீங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா வாங்கியிருக்கீங்களாமே, இது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுறது, டாக்ஸ் எல்லாம் கூட ஒழுங்கா கட்டல போல இருக்கேன்னு சொல்ல உடனே இவர் புரிஞ்சுக்கிறாரு, நான் உங்களுக்கு என்னங்க பண்ணணும் சொல்லுங்கன்னு சொல்ல நீங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு வரக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஇஓவா பொசிஷன் எடுத்தோடனே ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கான். ஹீரோவுடைய கசின் சிஸ்டர் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் போக வேண்டியது. ஆனா இது நம்ம ஹீரோ கைக்கு வந்துட்டதுனால அந்த பொண்ணுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. மெட்ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிட்டதுனால ஹீரோயின் இந்த வந்துட்டு வாடகை சைக்கிள்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ வர வழியிலே கரெக்டா ஹீரோவுடைய கசின் கால் பண்றா. கால் பண்ணி ஹே எங்க இருக்க நீ, இந்த மாதிரி மீட்டிங்க்கு வர லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் உன்னை தெரியும்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோ நான் கரெக்டா வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு காலை கட் பண்ண. அப்பதான் வந்துட்டு அந்த கசின் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றா அந்த பிசினஸ் மேனுக்கு கால் பண்ணி என்ன நீங்க வரலையா மீட்டிங்க்குன்னு கேட்க, இல்ல எனக்கு வயிறு வலி தலைவலின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மேனு வராம விட்டுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ற வேலைதான் சொல்லிட்டு இந்த கசின் சிஸ்டருக்கு செம்ம கோவம் வருது. சோ இப்போ அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்காக போயிட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்கான் பாருங்க. அதே வழியில தான் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சைனா சிட்டி ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே அப்படியே காத்து வாங்கிக்கிட்டே வெளியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கால் பண்ணி சீக்கிரமா வாடி ப்ராஜெக்டை வந்துட்டு இந்த மாதிரி ஹெட் வந்துட்டு கொடுத்துட போறாரு, நீ தான் வந்துட்டு ப்ராஜெக்டே டெவலப் பண்ண, ஆனா வந்துட்டு ஹெட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட போறாரு, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்ல ஹீரோயின் நான் எவ்வளவுதான் சீக்கிரமா வந்தாலும் நம்மளுடைய ஹெட் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணுவாரு, சரி வீடு நான் வந்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோயின் வரதுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு ஆள் சைக்கிளை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மேல மோத ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு டெலிவரி மேன் மேல மோதிடுறான். அந்த டெலிவரி மேன் ஒரு கார் மேல மோதிடுறான். அந்த கார் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோது தான். ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவன் மேல மோதனால வந்துட்டு பிடிக்கிறதுக்காக ஓடிடுறாங்க. ஹீரோவுடைய வந்துட்டு டிரைவர் கீழே இறங்கி அந்த டெலிவரி மேனை திட்டிட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து எங்க சாரிங்க இந்த டெலிவரி மேனை திட்டாதீங்க, நான் தான் இவரை இடிச்சேன், ஆனா என்ன வேற ஒருத்தர் இடிச்சாரு, அந்த ஆள் ஓடியே போயிட்டா, நான் வந்துட்டு எல்லாத்துக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்றேங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் அப்பதான் நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக், ஹீரோவும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சவங்க போல இருக்கு, இது அந்த பொண்ணு தானே ரொம்ப துருன்னு சொல்லிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். இறங்கி போய் பேசுவான்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோ பாதி கார் கண்ணாடி கூட திறக்காம அவனுடைய டிரைவர் கிட்ட அந்த பொண்ணு நம்பரை மட்டும் வாங்கிக்க வா வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே டிரைவரும் ஹீரோயினுடைய நம்பரை மட்டும் வாங்கிக்க உடனே நம்ம ஹீரோயின் யாரா அது பேசுதுன்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு கதவை திறக்கவே இல்ல. ஆனா உள்ள இருந்து நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவை பார்க்கவே இல்ல. ஹீரோயின் சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சிஇஓ பொசிஷன் எடுத்திருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பண்ணிட்டு இருக்கான். சோ இதுக்காக தான் ஹீரோ ரெடியாகி வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயினும் கரெக்டா இப்ப வந்து
வந்துட்டு அவங்களுடைய மீட்டிங்க்கு குடுகுடுன்னு ஓடி வர ஹீரோயினுடைய ஹெட் தான் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் சப்மிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அதுல 1-2 ஸ்லைட் அவன் ரொம்ப மிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்காரி பாருடி இந்த ப்ராஜெக்ட நம்ம தான் வந்துட்டு டெவலப் பண்ணோம், ஆனா பாரு இந்த ஹெட் அவன் நோகாம நொங்கு திங்குறான் பாருடின்னு சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஓ அவர் தான் இன்வெஸ்டரான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய முகத்தை பார்க்காமலே முதுக பார்த்து பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு என்ன நீங்க ஒரு 2 ஸ்லைடை வந்துட்டு விட்டுட்டு நீங்க மட்டும் பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னது இது அப்படின்னு கேட்க, இல்ல சார் இந்த ஸ்டெப்பு சார் அந்த ஸ்டெப்பு சார் நான் தாள் இழுக்கிறான். ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது இந்த ப்ராஜெக்டை யார் பண்ணது ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்ல, இல்ல சார் இந்த ப்ராஜெக்டை எங்க டீம்மேட்ஸ் தான் சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் சொல்ல, உடனே நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. இந்த பொண்ணு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, ஸோ ரிலேட்டிவ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது போக போக தான் தெரிய வரும். இப்போ அந்த பொண்ணு யார் இந்த ப்ராஜெக்டை பண்ணாங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, இந்த ப்ராஜெக்டுடைய ஹெட் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தான். இந்த ப்ராஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்து இப்ப வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய முகத்தையும் பாக்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோ பார்த்தோன்னே வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இது நம்ம ஸ்கூல்ல படிச்ச பையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ தெரியாதனமா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே இந்த ரோபோட் ப்ராஜெக்ட்ல எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிளாஷ்பேக்ல ஸ்கூல்ல ரோபோட் ப்ராஜெக்ட பத்தி பேசந்தே தான் நினைச்சிட்டு இருக்கான். மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினுடைய டீம் ஹெட் ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு பல்ப் ஆயிடுச்சு இல்லையா. ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாரு அவன் பல்ப் வாங்கிட்டான், நல்லா நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து அவன் பேசணும்னு நினைச்சா நல்லா பல்ப் வாங்கிட்டான்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயினுடைய மண்டைக்குள்ள ஹீரோ மட்டும் தான் ஓடிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாங்யாங் மெடிக்கல் அந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு சொல்லி பார்க்க ஹீரோன்னு சொல்லிட்டு வருது. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ எங்க படிச்சான்னு பார்க்கக்குள்ள ஹீரோ ஜெர்மனியில படிச்சுட்டு இப்பதான் சைனாக்கு வந்திருக்கான்ற விஷயம் ஹீரோயின் கூகுள்ல தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு புதுசா கால் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டு காஃபி ஷாப்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ உட்காந்து அந்த ப்ராஜெக்ட பத்தி தான் வந்துட்டு அவனுடைய அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த ரிலேட்டிவ் பொண்ணு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்ல, ஹீரோவும் நம்ம ஹீரோயினுடைய போட்டோ ப்ராஜெக்ட பார்த்து, ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல ஹீரோயினோட போட்டோ இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே ஆமா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த ரிலேட்டிவ் பொண்ணு என்ன பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட இன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்க, ஹீரோ இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுவும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ என்ன வந்துட்டு பாக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு, நான் அங்க போறேன், நீ வேணா அங்க வாயேன் எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் பொண்ணும் சரி ஓகே தாத்தா கூட உன்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்ல, ஹீரோ உடனே இல்ல நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்றான். பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து வலிஞ்சிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினை ஒரு பையன் கூப்பிட்டாலியா, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறான் போல இருக்கு. ஹீரோயின் தான் அதுக்கான ஐடியாஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அந்த பையனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு தான் நீ கம்பெனியில வேலை செஞ்சுட்டு ஒருத்தவங்க கீழே எம்ப்ளாயா இருக்க போற, வந்து என்னுடைய ஸ்டார்ட் அப்ல சேர்ந்துக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் நான் ஹோம் லோன் கட்டணும் அதுக்காக வேலை செய்யறதுதான் தம்பி சரியானது, நான் ரிஸ்க் எடுக்கல விரும்பலன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னைக்கு 7:30 மணிக்கு வந்துட்டு நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஒரு முக்கியமான ஆளை உன்னை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு மேக்கப் போடலான்னு அவங்க ஃப்ரெண்டு ரூம்மேட் பொண்ணு கிட்ட கேட்க, அந்த பொண்ணு அவளுடைய வித்தையெல்லாம் காமிச்சு ஹீரோயினுடைய முகத்தையே வந்து பாத்தீங்கன்னா டால் மாதிரி மாத்தி விட்டுறா. ஹீரோயின் அடியே மேக்கப் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் லில்லியை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு லில்லின்ற ஒரு பொண்ணை போன் பண்ணி கூப்பிடுறாங்க. இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், உங்களுக்கு போக போக தெரிய வரும். இந்த பொண்ணு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். லில்லி வந்தவொடனே ஹீரோயினை பார்த்துட்டு என்னடி இது மேக்கப் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நைட் பார்ட்டிக்கு தானே போற, அதிகமா மேக்கப் போட்டா நல்லா இருக்காது, செட் ஆகாது, அதனால இந்த ட்ரெஸ் மாத்து அந்த ட்ரெஸ் மாத்து மேக்கப் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு லில்லி பக்காவா நம்ம ஹீரோயினை ரெடி பண்ண வச்சிடறா. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லில்லி சொல்ற எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ண ஹீரோ வந்துட்டு இப்ப புதுசா சிஇஓ போஸ்ட்டுக்கு வந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வருது. அதுல ஒரு கொரில்லா பொம்மை இருக்கு. அந்த பொம்மையில இந்த மாதிரி உன்னுடைய வேலையை வந்துட்டு நீ நல்லபடியா பாருன்னு சொல்லிட்டு யாரோ நக்கலா எழுதியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தூக்கி போட்டுறான் அந்த பேப்பரை. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகி அவங்க அந்த காருக்காக, அதாவது ஹீரோடைய ரிலேட்டிவ் பொண்ணு காருக்காக வெயிட் பண்ண டைம் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி வெளியே குளிர் அடிக்குது, அதுக்காக தான் உனக்கு ஸ்கார்ஃப் கொடுத்துருக்கேன் ஓகே தானேன்னு கேட்க, ஹீரோயின் ஒன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க டைம் கரெக்டா அந்த ரிலேட்டிவ் பொண்ணு வந்ததா. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ தான் நம்ம பார்க்க போறோம், உன்னுடைய ப்ராஜெக்ட பத்தி அந்த சிஇஓ கிட்ட சொன்னா கம்பெனிக்கு நிறைய லாபம் கிடைக்கும், இன்னொரு ப்ராஜெக்டும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் வந்துட்டு கண்டிப்பா இன்கிரிமெண்ட்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப இந்த ரிலேட்டிவ் பொண்ணு எங்க கூட்டிட்டு வரானா, ஹீரோ சொன்னாலே ஒரு ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ பார்க்க போறேன்னு, அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓவை நம்ம ஹீரோ பார்க்க போயிருக்கான். அங்கதான் வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் பொண்ணும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இப்ப சைனாக்கு வந்திருக்கான் இல்லையா புதுசா, அதனால நம்ம ஹீரோ கூட உட்காந்து கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரிலேட்டிவ் பொண்ணு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வர, ஹீரோ
ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்தோன்னே ஹீரோக்கு டக்குன்னு மூஞ்சி மாறுது. பிகாஸ் ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ஜென்ஸ் இல்லையா, ஹீரோயின் மட்டும் இங்க வந்து நிக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாற வந்த ரிலேட்டிவ் பொண்ணு என்ன பண்றா, எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறா. அப்ப வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஓன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், ஓவரா வந்து பாத்தீங்கன்னா வலியிறவன் போல இருக்கு. வந்த உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு யங்கேல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு கலாய்ச்சி பேச இது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் வேற வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஓ பக்கத்துல போய் உட்கார உடனே அந்த சிஓ ஒரு மாதிரி வலிஞ்சுக்கிட்டே ஹீரோயினை பாக்குறது இதுவுமே சுத்தமா நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. எல்லாரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, ஹீரோயின் பக்கத்துல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் சிஓ கிட்ட நீங்க தோக்குற மாதிரி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு பதிலா விளையாடவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கார்ட்ஸை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் தோத்து போய் லாஸ்டா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தான் வந்துட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. கடைசி கட்டமா இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக். இதே மாதிரிதான் ஸ்கூல் டைம்லயும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கார்ட்ஸ் விளையாடக்குள்ள ஹீரோ தான் ஜெயிச்சிருப்பான். இப்பயும் நம்ம ஹீரோயின் அந்த பிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் தான் கார்ட்ஸ் நல்லா விளையாடுவானே, கண்டிப்பா இவன் தான் ஜெயிப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மூஞ்ச பார்த்துட்டு இருந்தா ஹீரோ தான் ஜெயிக்கிறதுக்கான கார்ட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, என்கிட்ட கார்ட்ஸ் எதுவுமே இல்ல, நான் தோத்து போயிட்டேன், நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல பரவாயில்லையே சூப்பரா ஜெயிச்சிட்டேமான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட சிஓ நம்ம ஹீரோயின் மேல கைய போட ஹீரோயினுக்கு ஆக்வர்டா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கும் செம்ம ஜெலஸ் ஆகுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவனுடைய கையை எடுத்து விட இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த ரிலேட்டிவ் பொண்ணை தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த ரிலேட்டிவ் பொண்ணு வந்துட்டு ஹீரோ பின்னாடி போவ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எனக்கு பதிலா நீ இந்த சீட்ல வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுட்டு தான் நம்ம ஹீரோ எந்திரிச்சு போறான். ஹீரோ வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட நீயே அந்த ஹாஸ்பிட்டலோட சிஓ கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டேன்னு ஹீரோயினை பத்தி கேட்க, ஏன் உனக்கு ஹீரோயின் தெரியுமா என்ன முன்ன பின்ன, அவளை ஜெயிக்க வச்சிருக்க, அதுவும் இல்லாம அவ தான் அந்த ப்ராஜெக்டோட ஹெட், அவ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா சரியா இருக்கும் தான் அவளை கூப்பிட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட சிஓ கிட்ட அவங்க ப்ராஜெக்ட பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட வந்துட்டு சிஓ என்ன பண்ணா, சூப்பர்மா உன்னுடைய ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, எங்க வீட்டுல நான் பேசிட்டு நான் உனக்கு மத்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன், எங்க அப்பாவுக்கு ஓகேனா இந்த ப்ராஜெக்ட் உன்னை வந்துட்டு கூப்பிடுவாரு, நீ வந்து அவர்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவா அவனோட ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட இங்க பாரு அந்த பொண்ணு இங்க இருக்கிறது செட் ஆகாது, உடனே அந்த பொண்ணு இங்க இருந்து அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட சொல்ல அவளும் சரி ஓகே நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல. சோ இப்ப வந்துட்டு ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவனை காமிக்கிறாங்க. இவனை கண்ணாடி போட்டவனே கூப்பிட்டுக்கலாம். அவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா கேட்டுட்டு இருக்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா வாங்கல நம்ம வீசாட்ல ஆட் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஓ என்ன பண்ணா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து மறுபடியும் வழியே வர டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஹீரோயினை கூப்பிட்டாரா. ஹீரோயினும் விட்டா போதுடா சாமின்னு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட வர ஆப்போசிட்ல தான் ஹீரோ ஹீரோயின் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட திரும்பி ஹீரோயின் பேசல, ஏன் ஒரு பார்வை கூட பார்க்கல. உடனே இந்த ரிலேட்டிவ் பொண்ணு அவங்களாம் ஏதோ பர்சனலா பேசணுமா, நீ தப்பா எடுத்துக்காத, நீ வேணா டாக்ஸில கிளம்ப, அந்த டாக்ஸிக்கான காசை கூட நான் கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. என்னடா இது கூப்பிட்டாங்க ப்ராஜெக்ட பத்தி பேசணும்னு, ஆனா இப்படி பாதியிலே போக சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய நல்லதுக்கு தான் ஹீரோ வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கிட்ட சொல்லி ஹீரோயினை அனுப்பி விட்டுருப்பான். இப்ப மீட்டிங்லாம் முடிஞ்ச கையோட அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஓ அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஹீரோ கிட்ட மொக்க போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹீரோ நான் இப்பதான் வந்துட்டு இன்னைக்கு தான் வந்துட்டு ஜெர்மனில இருந்து வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்பி எங்க வரான்னா ஒரு வேண்டான் ஷாப்புக்கு தான், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூடுல் ஷாப்னு வச்சுக்கலாமே, அங்க நம்ம ஹீரோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோடைய கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வரான். வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னடா இந்த மாதிரி ஜெர்மனில இருந்து வந்த மொதல் நாளே உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கியா, இந்த டேஸ்ட் நீ இன்னும் மறக்கலையா நண்பா அப்படின்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் எதுவும் மறக்கவே இல்லை, நீயும் வேணா சாப்பிட்டு பார், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல இல்லடா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் ஆர்டர் பண்றான். நம்ம ஹீரோ உட்காந்து ரசிச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல வேலை, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஏரோப்ளைன்ல பேசினாலே ஒரு பிசினஸ் மேன், அவன் வந்து ஹீரோவுடைய கம்பெனி இன்வெஸ்டர் தான், ஸோ அதாவது போர்ட் மெம்பர் தான், நல்ல வேலை அவனை நீ வந்துட்டு மடக்கிட்ட, இல்லைன்னா அவன் உன்னுடைய கசின் பக்கமா சாஞ்சிருப்பான். ஸோ அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு நான் ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல ஹீரோவும் வந்துட்டு நல்ல வேலைடா நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைன்னா வந்துட்டு அந்த ஆளை வந்துட்டு என்னால் மடக்கி இருக்கவே முடியாது, அப்புறம் அவன் என் கசின் பக்கமா தானே இருந்திருப்பான்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்கறான், ஆமா ஹீரோயினை பத்தி சொல்லு, அவளை எப்படி உனக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோ காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்ன இந்த மாதிரி வந்துட்டு துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை அவனுக்கு ஒன்னு அடையாளம் தெரியலையோ என்னமோன்னு சொல்ல ஹீரோயின் ஏண்டி நான் என்ன வந்துட்டு சர்ஜரியா பண்ணிருக்க முகத்துல அவனுக்கு எப்படி என்ன அடையாளம் தெரியாம போகும், சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஆமா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அதாவது
ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஹீரோ வந்து பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இந்த மாதிரி வந்துட்டு அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எப்படி வந்துட்டு ரோபாட்டிக் ப்ராஜெக்டா பண்ண முடியும் சீனியர், இந்த மாதிரி ஒரு சீனியருடைய பேரை சொல்லி, அதாவது ஹீரோவுடைய பேரை சொல்லி ஹீரோ பத்தி கேக்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அது நான் தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கையை கொடுக்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய காலேஜ் சீனியர் தான் ஹீரோ போல இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க, நானும் ஹீரோவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடைச்சது. ஸோ அன்னைக்கு அப்படியே வந்துட்டு நான் ஹீரோ கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு நைட்டே வந்துட்டு டின்னருக்கு எங்க கூட சாப்பிட வரீங்களா அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, ஹீரோவுமே ஓகே நான் வரேன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். அப்பையிலேருந்தே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோயினை முன்ன போக விட்டு ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய இங்க நம்ம ஹீரோயினுக்கு அதாவது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அதாவது அன்னைக்கு நைட்டு நான் டின்னருக்கு போக தாண்டா ரெடியான அப்படின்னு ஹீரோ அவனுடைய பிளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அப்பவே ஹீரோயினை பிடிச்சதுனால டின்னரை முடிச்சுட்டு எப்படியாவது ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று வந்துட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோடைய தாத்தா வந்து, இங்க பாருப்பா 3 நாளைக்குள்ள நீ ஜெர்மனி கிளம்பணும், அங்க இருக்கிற காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல ஹீரோவுக்கு பக்குன்னு ஆகுது. இப்ப போய் லவ்வ சொல்லி எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், நான் இந்த மாதிரி ஜெர்மனிக்கு படிக்க போறேன், பட் கண்டிப்பா உன் கூட நான் கான்டாக்ட்ல இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ணியிருப்பான். இப்போ இந்த ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக்கை சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ அவர் ரிப்ளைவே பண்ணல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின், நான் அவனை சாப்பிடறது கூப்பிட்டேன் ஆனா அவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, ஒருவேளை அவர் ரிப்ளை பண்ணாதனால தான் அவன் மேல இப்படி கோவமா இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோட்ட கேட்க, இங்க நம்ம ஹீரோயின் எதுக்காக வந்துட்டு அந்த அதாவது நைட் நம்ம ஹீரோயின் போனாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து எதுக்காக என்ன அவன் துரத்தி விட்டான்றது தெரிஞ்சுக்கணும், பட் ஆனா அந்த அளவுக்கு நானும் அவனும் க்ளோஸ் இல்லாதனால பெருசா எதுவும் இல்லை, பரவாயில்ல விடு, ஆனா எப்படியோ ஒண்ணு என்னோட சீனியர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த ரிலேட்டிவ் பொண்ணு இருக்கா இல்லையா அவ தான் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா ஆயிடுச்சுன்னா எனக்கு போனஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சரக்கடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவனுடைய வீட்டுல குளிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், ஒருவேளை நீ அனுப்பிச்ச மெசேஜ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு போயிருக்காதுடா, ரிசீவ் ஆகாம இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல ஹீரோ, அது எப்படி ரிசீவ் ஆகாம வந்திருக்கும், நான் அவளுக்கு 2-3 தடவை மெசேஜ் பண்ணேன், அவன் எனக்கு ரிப்ளைவே பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு போயிட்டு அவன் வீட்டுல நல்லா குளிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே ஹீரோயின் காரை இடிச்ச உடனே நம்பர் எழுதி கொடுத்துருப்பாங்களே டிரைவர் கிட்ட, அந்த நம்பர் இப்ப நம்ம ஹீரோட்ட தானே இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்ப, நம்ம ஹீரோயினும் அச்சோ இடிச்ச காரை நான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி உங்களுடைய காருக்கு எவ்வளவு ஸ்கிராச்சஸ்க்கான காசுன்றதை சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவுடைய டிரைவர்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் தான் ஹாண்டியான் அப்படின்னு, அதாவது ஹீரோவுடைய பேர் தான் ஹாண்டியான், ஸோ நான் தான் ஹாண்டியான்னு மெசேஜ் டைப் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் டிரைவர்னு நினைச்சு பேசுறதுனால, இல்ல பரவாயில்ல எங்க பாஸ் ரொம்ப நல்லவரு, காசெல்லாம் எதுவும் வேணாம், காம்பன்சேஷன் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல ஹீரோயின், ஐயோ உங்க பாக்ஸுக்கு கோடி கும்பிடுமா, ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிப்ளை மெசேஜ் பண்ண ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தான் பேசினான்றது ஹீரோயின்ட்ட காமிச்சிக்கவே இல்லை. ஹீரோயின் இப்போ ஆஃபீஸ்க்கு வர ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டே, உனக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோ வந்துட்டு நம்ம மேல் ஃப்ளோர்ல தான் ஒர்க் பண்றானா, அவன் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயினுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் அந்த பிங்க் கலர்ல கோட் போட்டிருக்காரு இல்லையா அவர் வந்து என்ன சொல்றாரு, ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ கூட ப்ராஜெக்டை சைன் பண்ணிட்டாங்க, அதனால இன்னைக்கு ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு, அதனால எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அப்ப வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்டோடைய ஹெட்டும் பக்கத்துல இருக்கான். அவன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினுடைய ப்ராஜெக்டை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பான் இல்லையா, அவனை பார்த்து கையை காமிச்சிட்டு இந்த மாதிரி என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல அதாவது ஹீரோ வந்துட்டு அவனுடைய மீட்டிங்க வந்துட்டு வரான், அதாவது என்னன்னா இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு. அங்கதான் நம்ம ஹீரோவுடைய கசின் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த சிஇஓ பொசிஷன்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோ வேற வந்து பாத்தீங்கன்னா நேத்து மீட்டிங் நடக்கக்கூடியது, ஆனா நேத்து மீட்டிங் நடக்கல, அதுக்கு பதிலா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல உடனே வந்துட்டு அங்க இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்பா எங்க கிட்ட பர்மிஷன் கேட்காம நீ மாட்டுக்கு வந்திருக்க, அந்த ப்ராஜெக்டை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியில ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தா இல்லையா, ஹீரோயின் கூட வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பிளனேஷனை ஹீரோயிங்க அவனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் சிஇஓ பொக்கே அனுப்பிச்சு வச்சிருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல் சிஇஓ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த லீடர் வந்துட்டு கேட்கறான், இவனை ஹெட்னு வச்சுக்கலாம் ஓகேவா, இவன் தான் நடுநடுல நம்ம ஹீரோயினுடைய வேலையில தலையிடுவான். அந்த ஹெட் ஹீரோயினை பார்த்து கேட்க உடனே அந்த இடத்துக்கு வந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் என்ன
பண்றாரு, ஏமா அவர் வந்துட்டு அந்த கம்பெனியோடைய அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ தானமா, உனக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல, பெரிய பெரிய சிஇஓ எல்லாம் கையில போட்டு வச்சிருக்கனோனே ஹீரோயின் டக்குன்னு ஐயோ இல்ல ஹீரோவுடைய ரிலேட்டிவ் பொண்ணு தான் நேத்து என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போனாங்க ப்ராஜெக்ட சொல்றதுக்காக, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய மேனேஜரை பார்த்து இந்த ஆள் என்ன சொல்லிடுறான், இங்க பாருங்க உங்களுக்கே தெரியாம ஹீரோயின் டின்னருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஏத்தி விட்டுறான். ஹீரோயின் அச்சுச்சோ நம்மளுடைய சார் அதாவது அவர் மேனேஜர்னு வச்சுக்கலாம், மேனேஜர் ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேந்த முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினுடைய கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், அது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு 2 வருஷத்துல நான் நிறைய வந்துட்டு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன், நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஒர்க்கையும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நம்ம கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு எதிராக தான் அந்த கசின் காரி பேசிட்டு இருக்கா. அவ கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிசினஸ் மேனை வந்துட்டு ஏரோப்ளைன்ல கரெக்ட் பண்ணிருப்பார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோ தான் வச்சிருக்காரு இல்லையா அவருக்கு ஒரு செக், இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டை அதாவது ஒரு பெரிய வீட்டை சின்ன விலையில வாங்கினதுக்காக. அதனால அவர் பேரு ஹான்னு, அவரு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண. இங்கே வந்துட்டு நம்ம கசின் காரி ஹீரோ கிட்ட ஏன்பா சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனிச்சுலாம் என்ன பண்றதுன்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ 2 வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா என்னுடைய வேலையவே நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்ல, உடனே அந்த கசின் காரி ஓகேப்பா அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. ஏன்னா இவ எப்படி ஹீரோடைய வேலையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுத்து தான் விடுவா. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜர் கிட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி ஹீரோவுடைய ரிலேட்டிவ் கேர்ள் தான் அந்த அதாவது ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ கிட்ட என்ன பேச சொல்லி கூட்டு போனாங்க ப்ராஜெக்ட் விஷயமா, நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, உடனே வந்துட்டு மேனேஜர் என்ன பண்றாரு, இல்லம்மா நான் உன்னை தப்பா என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு சொல்லு, நீ தான் அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு உருவாக்குன, நீ உன்னுடைய ப்ராஜெக்டை பத்தி போய் பேசியிருக்க, ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ற, இந்த மாதிரி மேலிடத்துல இருந்து உன்னுடைய ப்ரமோஷனுக்காக நான் பேசுறேன், அதுவும் இல்லாம உனக்கு போனஸ் வேற கிடைக்கும், இது நமக்குள்ளே சீக்கிரட்டா வச்சுக்கோ சரியான்னு சொல்ல, ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய கசின் அவ என்ன பண்றா, அவளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற போர்ட் ஆஃப் டைரக்டரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹான் எப்படி ஹீரோக்கு சப்போர்ட் பண்றானே தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் கேட்க, என்ன வந்துட்டு ஹீரோ ஏதாவது வந்துட்டு சூனியம் பண்ணியிருப்பான், அவனை கைக்குள்ள போட்டிருப்பான், ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு அவனை மடக்கி இருப்பான், அதனாலதான் ஹான் சப்போர்ட் பண்றான் ஹீரோக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசின் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரீட்ல இருக்க கேட்டுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கான். எதனாலனா ஹீரோவும் காலேஜ் படிக்கக்குள்ள சோ என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்ட்ரீட் கேட்டை பார்த்து என்கிட்ட காசு இல்லப்பா, உன்கிட்ட காசு இருக்கா, இந்த பூனைக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தரலாம், இந்த பூனைக்கு ஏதாவது பேர் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட உட்காந்து ஒரு பூனைக்கு அதாவது தெருவில் இருக்க ஒரு பூனைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பிளஸ் அந்த பூனைக்கு நம்ம ஹீரோயின் பேர் வச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு பூனை பிடிக்கும்ன்றதுனால இப்ப கூட நம்ம ஹீரோ வந்துட்டு பூனைங்களுக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்கான். ஹீரோ தனியா இருக்கானோடனே கரெக்டா நம்ம ஹீரோவுடைய கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு வந்துடுறான். என்னடா மச்சான் எப்படியோ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் விஷயம் எல்லாம் நல்லபடியா போனா நல்லா இருக்கும், ஆனா உன்னுடைய கசின் தாண்டா உன்னை வேலையை விட்டு தூக்கணுன்றதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்றாங்க பாடுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் இந்த ப்ராஜெக்ட் அதாவது ஹீரோயினுடைய கம்பெனி கூட பண்ண போற ப்ராஜெக்டை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே தீருவேன் 2 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு கேட்கறான், ஆமா பூனைக்கு நீ சாப்பாடு வச்சிட்டு இருக்க, ஜெர்மனிலையும் வச்ச இங்க வந்தும் வைக்கிற, உண்மையை சொல்லு, இதை நீ வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிக்கும்ன்றதுனால தானே பண்றேன்னு கேட்ட உடனே ஹீரோ டக்குனு வேலையை படுறா கம்முன்னு சும்மா எதையா ஒன்று பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடக்ஷன். இவனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட எப்படிப்பா இருக்கு அவனோட ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, ஹீரோயினும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க மேனேஜர் வந்துட்டு எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு போனஸ் கிடைச்சா கண்டிப்பா நம்ம போயிட்டு பிளாட்டை வாங்கிடலாம், ஓகேவா, அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச, பாய் ஃப்ரெண்டோடைய அம்மா அதுக்குள்ள செகண்ட் கால்ல வந்தோடனே சரிமா நான் அப்புறமா பேசுன்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயினும் தனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவுடைய அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறா இல்லையா, அதுக்காக வந்துட்டு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஹீரோயினை ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை காமிச்சு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ செம சூப்பராக இருப்பவா, நாங்கள் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவேன். அப்படியே அன்னைக்கு நைட்டு அந்த பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அழகா பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு
போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு செம்மையா அந்த பார்ட்டிக்குள்ள என்ட்ரு ஆவ. அப்ப நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஹே நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா, இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஹீரோ கூட வரப்போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கூட வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய பேரு நம்ம ஷீனான்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ரிலேட்டிவ் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். ஸோ இந்த ஷீனா வந்துட்டு என்ன பண்றா, அங்க வந்து எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் கொஞ்ச நேரம் ஸ்பீச் கொடுக்க சொல்றா. ஹீரோவும் இந்த கம்பெனில நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதுக்கு ரொம்ப ஹாப்பி, 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேல ரொம்பவும் ஆசை, நான் காலேஜ் படிக்கக்குள்ள இருந்தே ஷீனா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஷீனாவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஹீரோ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இப்போ என்னுடைய கம்பெனில ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க, ஓ இவங்களுக்கு 2 பேருமே ரொம்ப நாளா தெரியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க. அப்ப அப்படியே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாட்டரி கேம் மாதிரி ஒண்ணு வைக்கிறோம், வின் பண்றவங்களுக்கு நிறைய பிரைஸ் இருக்குன்னு சொல்ல எல்லாருமே ஹாப்பியா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தவன் நீயும் ஷீனாவும் வந்துட்டு பாக்குறதுக்கு சூப்பர் பேரா இருக்கீங்கன்னு ஹீரோ கிட்ட வேற சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப அந்த இது பார்ட்டியில அந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வராம பாருங்க, டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஷீனாவும் வந்துடுறாங்க. ஸோ உடனே வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுடைய சிஇஓ நம்ம ஹீரோயின் கிட்ட அப்ப கூட வந்துட்டு இருக்கான், கையில ஒரு கிளாஸ் கொடுத்து குடி குடி சரக்கு குடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பெரிய மனுஷங்களாம் பேசுறீங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேங்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து நைஸா நழுவிடுறாங்க. கரெக்டா நம்ம ஷீனா அந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கும் போன் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போறான் பாருங்க. போன் பேசிட்டு உள்ள வரலான்னு பார்க்கக்குள்ள ஹீரோயின் ஒரு ரோபாட் கிட்ட நின்று இது என்ன ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு உள்ள நீ இல்ல, ஏன் வெளியே வந்துட்டு, அந்த என்விரான்மெண்ட் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க இருக்க ரோபாட்டை பார்த்துட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு உள்ள என்விரான்மெண்ட் பிடிக்கலையா, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒண்ணு பேச வரான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஷீனா வந்து உள்ள உனக்கா எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா உள்ள போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இவனுக்கு ஏதோ லைட்டா ஞாபகம் இருக்கு போல இருக்கு, ஏதோ பேச வந்தான், சரி ஓகே பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அமைதி ஆயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கான் தெரியுமா, இவன் என்ன பண்ணுறான், இவன் தான் நம்ம ஹீரோயினை போட்டு கொடுத்தவன் மேனேஜர் கிட்ட. உடனே இந்த ஹெட் என்ன பண்ணுறான், மேனேஜர் கிட்ட வந்து இங்கே பாருப்பா, இந்த மாதிரி உன்னுடைய கீழே வேலை பார்க்குற அந்த ஹீரோயின் பொண்ணு உன்கிட்டே கூட சொல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ பார்த்து ப்ராஜெக்டை பற்றி சொல்லியிருக்கா, நினச்சி பாரு, நாளை பின்ன வந்துட்டு உன்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மீட்டிங்கே சொல்லாமல் போனவ உன் வேலைக்கு கூட வாப்பு வச்சு உன் வேலையில் வந்து அவள் உட்காந்துக்கலாம்லன்னு சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் எப்படி ஹீரோயின் கிட்ட நல்ல மாதிரி பேசினான், பரவாயில்லம்மா அந்த பொண்ணு தானே உன்னை வந்துட்டு சாப்பிட கூட்டு போனா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு. ஆனா இங்க வந்து இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி அவ என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சுடுவாளா, அவளுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரமோஷன் தரனோடனே அவ எவ்வளவு ஹாப்பியானா, பட் ஆனா நான் சொன்னதெல்லாம் பொய்ன்றது அவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் அந்த மேனேஜரும் பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பிகாஸ் ஏன்னா பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டு ப்ரமோஷன்ல வந்துட்டு வீடு வாங்கலாம்னு நினைச்சவங்களுக்கு இப்ப ப்ரமோஷனே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப சோகமா போயிட்டு இருக்க. அப்ப அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாருமா, நீ வந்துட்டு எத்தனை நாள் தான் உன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்க போற, என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாயேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல, உள்ள லாட்டரி வந்துட்டு டிக்கெட் காம்படிஷன் நடக்குது, நான் போய் உள்ள வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்ல, அட வாயமா ஓ சரக்கடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிக்க ஹீரோயின் தட்டி விட்டுறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயினுடைய பேட்டக்ஸ்ல அடிச்சுட்டு இவன் என்ன பண்ணா, போயிட்டு லாட்டரி டிக்கெட்டை போயிட்டு வின் பண்ணு, நிறைய வந்துட்டு கூப்பன்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. நீ எப்படி என்னுடைய பேக் சைட்ல தட்டுவ, இது ஹரஸ்மெண்ட் இல்லையான்னு சொல்ல உடனே அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் என்ன பண்ணா, ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி நீ தான் ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டுட்டு வந்து என்ன வந்துட்டு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை பத்தி பேச எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்களே தவிர ஹீரோயினுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனா நம்ம ஹீரோயின் தைரியமா வந்துட்டு போலீஸ்க்கே கால் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி வெளியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஷீனா கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு ஹாஸ்பிட்டலோடைய எம்டியை போயிட்டு பார்க்கணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாதியிலே கிளம்பிடுறான். இப்போ உள்ள வந்த அதாவது ஹீரோயினுடைய அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஷீனா கிட்ட இந்த மாதிரி வெளியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்ல ஷீனா உடனே இந்த பிரச்சனையை எப்படியாவது மூடி முழுக்க பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனையை பெருசாக்கி கம்பெனி பேரை கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இங்க வெளியே நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி வந்துட்டு இவன் கண்டிப்பா என்ன ஹரஸ் பண்ணா, எனக்கு அது வந்துட்டு சுத்தமா எனக்கு இஷ்டமே இல்ல, இதை நான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அதனால அதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதான் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இந்த பொண்ணு போய் சொல்றா, எனக்கும் இதுக்கு
எந்த சம்மந்தமும் கிடையாது, இவதான் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல அப்ப மேனேஜர் வந்து ஹீரோயினை தான் திட்டுறாப்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, நம்ம கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நம்ம கம்பெனியை பத்தி அவங்க தப்பா பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த பிரச்சனையை மூடி முழுப்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்லவே இல்ல, இந்த ஆள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி போலீஸ் கிட்ட பேசுறத ஹீரோவுமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோக்கு இப்ப டைம் ஆகுது இல்லையா, ஹீரோ என்ன பண்ண அவனுடைய டிரைவரை விட்டுட்டு இங்க என்ன நடக்குதோ அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப சிசிடிவி கேமரால போலீஸ் போய் பார்க்க, ஆனா கரெக்டா அவன் தட்டுற அந்த இடத்துக்கிட்ட தலைக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பூச்செடி இருக்கும் போல இருக்கு. இதனால கேமரால சுத்தமா தெரியவே இல்லை இவன் தட்டினதே. அவ்வளவுதான், இதை சாதகமா வச்சுக்கிட்டு அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் ஹீரோயின் மேலதான் பழி போட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு என்னுடைய ரெப்புடேஷனை கெடுக்க பாக்குறா, நான் ஒன்னும் வந்துட்டு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணவே இல்லை, இவதான் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட. ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினா போலீஸ்காரங்க கிட்ட அப்பையும் இல்ல இவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே டிரைவர் ஹீரோக்கு சொல்ல, ஹீரோவா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இப்ப பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ஏதோ ஒரு பிளானை போட்டு கொடுத்து தான் இங்க இருந்து கிளம்பி இருக்கான். அது எப்படி ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை ஹீரோ சும்மா விடுவானா? இப்ப நம்ம ஹீரோயினா இவன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நீ தான் வந்துட்டு என்ன தட்டின, இந்த மாதிரி ஹரஸ் பண்ண, ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுன்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் என்ன பண்ணா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட இந்த பொண்ணை வந்துட்டு மன்னிச்சு விட்டுருங்களேன்னு சொல்ல, இல்ல இவன் என்கிட்ட சாரி கேட்டாதான் இந்த பிரச்சனையை நான் விடுவேன், அதுவும் ஆஃபீஸ்ல வந்து சாரி கேட்கணும்னு சொல்ல மேனேஜர் உடனே ஹீரோயின் கிட்ட இங்க பாரு இந்த பிரச்சனையை முடிக்கணும், உடனே சாரி கேளுன்னு சொல்ல ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லி நின்றுட்டு இருக்க. அப்ப நம்ம டிரைவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த சிசிடிவில மறைஞ்சிருக்கு, பட் ஆனா அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன், ஆனா நான் அதை சரியா பார்க்கல, ஆனா எங்க கம்பெனியோட ரோபோட் அங்க வந்து நிக்குது, ஸோ அந்த ரோபோட்ல ஒரு கேமரா இருக்கு, அங்க கண்டிப்பா வந்துட்டு இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்ல அவ்வளவுதான். இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டோடைய மூஞ்சில ஆடல. இந்த மாதிரி இப்ப நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா உடனே இங்கே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய தண்டனை தான் கிடைக்கும்னு டிரைவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட சொல்ல ஹெட்டா பதறி போய் நின்றுட்டு இருக்கான். இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் ஷீனா கிட்ட சொல்ல ஷீனா உடனே குடுகுடுன்னு வெளியே ஓடி வர போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டு ஆமா நான் அவளை ஹரஸ் பண்ண என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணி, அதாவது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டை அரெஸ்ட் பண்ணியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஷீனா உடனே ஹீரோயின் கிட்ட வந்து இங்க பாரு அவன் வந்துட்டு உன்னை இந்த மாதிரி ஹரஸ் பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நீ முதல்ல பத்திரமா வீடு போய் சேரு, அவனை கண்டிப்பா நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஆனா இவதான் இந்த ஜாமாவுடைய வில்லியாவா போல இருக்குது. இப்ப ஹீரோடைய டிரைவர் கிட்டையும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல டிரைவரும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப டிரைவர் எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பாக்குறான், ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை பத்தி தான் கேட்கறான். மேனேஜர் ஹீரோயினை வீட்டுல விடுறதுக்காக போயிருக்காரு, ஹீரோயின் ரொம்ப சேஃப் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்க போறான், அதாவது அவனுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டாக்டருடைய ஹெல்ப் தேவை. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ரோபோட்டோடைய கம்பெனில தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறான், அதாவது நம்ம ஹீரோயினுடைய கம்பெனி அந்த ப்ராஜெக்ட்ல தான் ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறான் இல்லையா. அதனால அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஏதாவது ஒரு டாக்டருடைய, அதுவும் சீனியர் டாக்டருடைய ஹெல்ப் வேணும் இல்லையா. அதனால ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பேசி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஹெல்ப் பண்ண சொல்ல அந்த டாக்டரும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்கிறாப்புல. இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல பாய் ஃப்ரெண்ட் இந்த பிரச்சனையில நான் உன் கூட இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லை, நாளைக்கு எப்படி நான் ஆஃபீஸ்க்கு போறேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுன்னு சொல்ல, அப்ப போவாத வேலையை விட்டுரு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ இல்ல நம்ம ஒரு பிளாட் வாங்கணும், அதுக்கு வந்துட்டு முன்பணம் கொடுக்கணும், என்னால வேலைக்கெல்லாம் போகாம இருக்க முடியாது, பரவாயில்ல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணப்ப வந்து பேசந்தே ஹீரோவுடைய வந்துட்டு டிரைவர் தானே, இப்ப கூட வந்து ஹெல்ப் பண்ணது ஹீரோவுடைய டிரைவர்ன்றது நமக்கு தெரியாது. சோ வந்து பாத்தீங்கன்னா டக்கு நம்ம ஹீரோயின் அவருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு மெசேஜ் பண்ண அந்த சைட்ல இருந்து நம்ம ஹீரோ தானே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப என்னது இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு, நீங்க டிரைவர் தானே அப்படின்னு கேட்க இல்ல நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே செம ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசினது எல்லாமே ஹீரோ கிட்ட தானான்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயின் ஒரு ஹாய சொல்லிட்டு குட் நைட்டை சொல்லிட்டு போனை வச்சுட்டு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ்ல இருக்க யாருமே நம்ம ஹீரோயினுடைய மூஞ்ச பத்தே பேச மாட்டேன்றாங்க. செம்ம கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டு அவ கூட வந்துட்டு ஹாய் சொல்ல கொஞ்சம் கூட திரும்பியே பார்க்க மாட்டேன்றா நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் பண்றா, நான் ரெஸ்ட் ரூம் போறேன் பின்னாடியே வான்னு சொல்ல ஹீரோயின் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெஸ்ட் ரூம் குள்ள போனா இவ ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலோடைய சிஇஓ வந்துட்டு உனக்கு ஒரு பொக்கே அனுப்பினாரு, இப்போ என்னன்னா வந்துட்டு ஹீரோவுடைய டிரைவர் உனக்கு ஹெல்ப் பண்றாரு, இதெல்லாம் பாக்குறப்ப ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே உன்னை வந்துட்டு தப்பா பேசிட்டு இருக்காங்க,
இருக்காங்க. இன்டர்நெட்ல உன்னை பத்தி தான் வந்துட்டு வைரலா போயிட்டு இருக்குது. அப்படி அதுவும் இல்லாம அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்கார் இல்லையா, அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவரை வேலையை விட்டு தூக்குனா அந்த பிரச்சனையில கம்பெனில யாருக்குமே இப்ப போனஸ் கிடையாது, அதனாலதான் எல்லாரும் உன் மேல கோவத்துல இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் அவன் தான் என்ன ஹராஸ் பண்ணா, அப்படி இருக்கக்குள்ள எல்லாரும் என்ன ஏன் தப்பா பாக்குறீங்கன்னு சொல்ல இல்லப்பா எது எப்படி இருந்தாலும் பட் எல்லாருக்கான போனஸ் போனதுக்கான காரணமும் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலையும் டைரக்டா உங்ககிட்ட பேச முடியாது, நான் ஜஸ்ட் வீசாட்ல மட்டும் தான் பேசுறேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே கஷ்டமாச்சு. யாருமே வந்துட்டு தன்னை புரிஞ்சுக்கல, தப்பு பண்ண அவனை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஆனா நம்மளையும் ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி டிரைவர் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணிருப்பான் ஹீரோயினுக்கு, ஹீரோ சொல்லாமையா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான், அப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதோ சம்பந்தம் சொல்லிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் போய் பேச இதை வந்துட்டு ஷீனா கேட்டாரா. ஷீனாக்கு தான் நம்ம ஹீரோவை பிடிக்கும் இல்லையா, அவளுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. உடனே மேனேஜரை கூப்பிட்டு உங்களுக்கு கீழே தானே ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ஆபீஸ்ல யார் யார் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நீங்க வந்துட்டு கவனிக்கவே மாட்டீங்களா, அந்த பொண்ணை பத்தியும் இப்ப ஹீரோவை பத்தியும் காசிப் பேசுறாங்க, ஹீரோ நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு, இப்ப ஹீரோ இந்த விஷயத்தை பத்தி கேட்டா நான் அவருக்கு என்ன பதில் சொல்றது, ஒழுங்கா உங்களுக்கு கீழே ஒர்க் பாக்குறவங்கள கெடுபடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்கு ஹீரோயின் மேல ஜெலஸும் ஆயிடுச்சு, பத்தாதுக்கு கம்பெனில ஏதாவது லாஸ் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோயின் பண்றது எல்லாத்தையுமே குத்தம் சொல்லு, அவளா வேலையை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சொல்ல இந்த மேனேஜரும் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்கணும், ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணுமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க ஃபீல்டு ஒர்க்கா, அதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்துப்பாங்கன்னு சொல்ல அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்கம்மா, இது உன்னோட ப்ராஜெக்ட் தானே, நீ ஃபீல்டு ஒர்க் பண்றதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு வெளியே வந்து எல்லா டீம் மெம்பர்ஸ் முன்னாடியும் எல்லா டீம் மெம்பர்ஸையும் சேர்த்து பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். எந்த வேலை செஞ்சாலும் உருப்படியா பண்ண மாட்டீங்களா, நைட்டு உட்காந்து எல்லாருமே ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஆல்ரெடி இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோமே சார்ன்னு சொல்ல இங்க பாருமா எல்லாமே வேலை தான் ஒழுங்கா பண்ணுன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுடைய வேலையில ஒரு பையன் குறுக்கிடுவான் இல்லையா, அந்த பையன் எனக்கு வேலை இருக்கு என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிளம்பிடுறான். ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அதாவது நம்ம ஹீரோயின் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே டீம்ல இருக்கவங்க எல்லாம் எங்களால பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, இவ பண்ண தப்புனால நாங்க வந்துட்டு ஓவர் டைம் பார்க்கணுமா, போனஸ் இல்லாம நாங்க எப்படி ஓவர் டைம் பாக்குறதுன்னு பேச ஹீரோயின் நீங்க பாருங்க கொடுத்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சாதான் அட்லீஸ்ட் சம்பளமாவது கிடைக்கும், ஒழுங்கா வேலை செய்யுங்கன்னு சொல்ல எல்லாருமே உட்காந்து வேலை செய்யறாங்க. அவங்களுடைய வேலையை முடிச்சு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்படி நைட் ஆயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க உடனே ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, உன் ஒர்க்கை முடிச்சிட்டல, நீங்க வந்து கிளம்பு நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உட்காந்து நைட்டு ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க பாய் ஃப்ரெண்ட் கார மெசேஜ் பண்றான். உடனே நம்ம ஹீரோயின் சாரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்ல பரவாயில்ல ஓவர் டைம்லாம் பார்த்துட்டு உடம்புக்கு எடுத்துக்காத, சரி ஓகே நீ எப்ப ஃப்ரீ ஆகுறியோ அப்ப எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு போனை வச்சிடுறான். ஹீரோயினுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டீ காஃபியை பார்க்க ஆனா டீ காஃபி கூட இல்ல. உடனே வெளியே எட்டி பார்க்க செம்மையா சோன்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. தப்பு பண்ணது அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட், அவன் தான் என்ன ஹராஸ் பண்ணா. ஆனா ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே எம்எல்ஏ கோச்சிக்கிட்டாங்க. போனஸ் வராத ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தோடய வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க கண்ணுக்கே குடும்பம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்னுட்டு இருக்க. ஆக்சுவலி கம்பெனில தான் ஹீரோவுமே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லிஃப்ட்ல ஏற ஹீரோயினுமே அவங்களுடைய வந்துட்டு இது வந்தோடனே ஃப்ளோர் வந்தோடனே லிஃப்ட்ல ஏறுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஓவர் டைமான்னு கேட்க ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய டிரைவர் சொன்னாலே அந்த ரோபோன்னு சொல்லிட்டு அந்த ரோபோல கேமராவே இல்ல போல இருக்கு. ஹீரோ இப்படி சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையை சொல்லிடுவான் தான் ஹீரோ அவனோட டிரைவர் கிட்ட சொல்லியிருப்பான். அந்த ட்ரிக்கும் ஒர்க் ஆயிருந்திருக்கும். இப்போ இதனால நம்ம ஹீரோயின் அதுல கேமராவே இல்ல அந்த ரோபோட்ல, பட் நீங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உன்னை டிராப் பண்ணிடுவான்னு கேட்க ஹீரோயின் இல்ல எனக்கு டாக்ஸி வந்திருக்குது நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டாக்ஸில ஏற ஹீரோவுமே அவனுடைய கார்ல ஏறிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் டாக்ஸில போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு கம்பெனியில நடந்த விஷயம் எஃப்எம் வரைக்குமே போயிடுச்சு இந்த பிரச்சனை. எஃப்எம்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹராஸ் பண்ணிட்டாங்களா, ஆனா அதுக்கு எவிடன்ஸ்லாம் எதுவும் இல்லையாம்பான்னு சொல்ல உடனே டாக்ஸி டிரைவரும் இந்த பொண்ணுங்களே இப்படிதான் குட்டப்பாவடையை போட்டுட்டு ஆம்பளைங்களை செடியூஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயின் எப்படி நீங்க பொம்பளைங்க மேல எல்லாம் இப்படி தப்பா பேசுவீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல வந்துட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, தெரியாதுல அப்புறம் எப்படி நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிட சொல்லிட்டாங்க. டாக்ஸியும் பாதி வழியில் நின்னோடனே ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு இருக்காங்க. பஸ் போது வருது, ஆனா ஹீரோயின் போகக்கூடிய ரூட்ல பஸ் இல்ல போல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய காருக்கு பின்னாடி டாக்ஸிக்கு பின்னாடி தானே ஹீரோடைய காரு வந்துட்டு இருந்தது. ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கதை பார்த்து இப்ப நம்ம ஹீரோவே வந்துட்டு கொடை எடுத்துட்டு வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட வா நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோடைய கார்ல ஏறிக்கிறாங்க. போக்குள்ள நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்குன்னு சொல்ல ஹீரோ
ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை ஷாக்கிங்கா திரும்பி பார்த்து அப்போ உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம உட்காந்துட்டு இருக்கான். உடனே வந்துட்டு கார் டேமேஜ்க்கான காசை வேணா கொடுத்துருன்னு சொல்ல ஹீரோயின் டக்குனு அவங்க போனை கீழே போட்டுடுறாங்க. ஹீரோ போனை எடுத்து கொடுக்குறப்ப உன் நம்பரை எப்ப நீ சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நான் காலேஜ் டைம்ல சேஞ்ச் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு காலேஜ் டைம்ல வந்துட்டு அந்த அதாவது ஜெர்மனிக்கு போறப்ப மெசேஜ் பண்ணா இல்லையா, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு மெசேஜ் ஒருவேளை போயிருக்குமோ இல்லையோ நான் அவனுக்குமே லைட்டா டவுட் பண்ணல இருக்கு. அதனால தான் இப்ப இப்படி கேட்டுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் ஃபீல்ட் ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுடைய வந்துட்டு ப்ராஜெக்ட் ரோபோ தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோ நல்லபடியா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்க அங்க இருக்கிற டாக்டர் அதெல்லாம் நல்லபடியா தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க நான் பாக்குறேன்னு சொல்ல டாக்டர் இல்லமா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு எமர்ஜென்சியா வந்துட்டு ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க வந்து கிளம்ப ஹீரோயின் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்தா அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா எங்களுக்கு பில்லு போடுங்க நர்ஸுங்க கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயின் ஒரு ரோபோ கொடுத்தாங்க இல்லையா ஹீரோயினுடைய கம்பெனில இருந்து, அந்த ரோபோ தான் ஒர்க் ஆகல போல இருக்கு. அதனால கையால பில்லு போட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கம்பெனிக்கு கால் பண்ணி ரோபோ வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு, நான் அதை செக் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பாட்டி கீழே விழ வர ஹீரோயின் தான் அந்த பாட்டியை காப்பாத்துறாங்க. அந்த பாட்டி நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வந்துட்டு கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்களே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாட்டி கத்திட்டு இருக்க ஹீரோயின் உடனே வந்துட்டு இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கேட்க உடனே அந்த டாக்டரும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாத்துட்டோம், நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயினும் உட்காந்து என்ன பண்ணாங்க அந்த சிஸ்டம்ல வந்துட்டு ஏதோ கோடிங்ல பிரச்சனை போல இருக்கு. ஹீரோயின் உட்காந்து அந்த கோடிங் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அந்த கோடிங் ஃபுல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு ஹாப்பியா இருக்க உடனே அந்த டாக்டர் வந்துட்டு நல்ல வேலை தகுந்த நேரத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா அதுக்காக கேட்கறேன், இந்த மாதிரி அந்த ரோபோட் உங்களுக்கு நல்லா தானே வேலை செய்யுது, அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா இல்லமா அந்த ரோபோட் வந்துட்டு நல்லா தான் வேலை செய்யுது, ஆனா வந்துட்டு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்றப்ப அந்த ரோபோட்டை எங்க கிட்ட இருந்து வாங்கிடுவீங்க, அதனால வந்துட்டு ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல நிக்குமா, அதனால தான் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்களேன்னு சொல்ல ஆமா சார் ப்ராப்ளம் தான், பட் ஆனா ஹீரோயின் வேற லெவல்ல பூந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனில இருக்கிறதே வந்துட்டு உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி நல்லா வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு என்னமோ வந்துட்டு இது ஆக்சிடென்டா நடந்த மாதிரி இல்ல, ஏன்னா அந்த ரோபோட் பிரச்சனை பண்ணது அங்க இருந்து யாரோ ஒரு ஆளு இந்த கம்பெனில இருந்து தானே வந்துட்டு இந்த ரோபோட்டை வாங்குனீங்க, அந்த கம்பெனி சரியான ஸ்கேம் பண்ணி கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லிட்டு இருந்தா, இதுவரை எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு பரவாயில்ல நான் அதாவது உனக்கு ரொம்ப சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன், ஆனா நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பே பண்ணிருக்க, என்னோட கம்பெனியோடைய மானத்தையே நீ காப்பாத்தி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோக்கும் அவனுடைய டிரைவர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த அந்த மாதிரி மீடியாக்காரங்க போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க, இது ஏதோ வந்துட்டு யதார்த்தமா நடந்தது இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் வர ஹீரோ பாக்குறான் என்னது இது ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லக்குள்ள, ஏன்னா ஹீரோவுடைய கம்பெனியை வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க என்ன மேபி ஹீரோவுடைய வந்துட்டு அந்த கசின் சிஸ்டரா கூட இருக்கலாம், தப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோடெக்ட் பண்ண பாக்குறாங்க மக்கள் மத்தியில. இப்ப நம்ம ஹீரோ வாயை நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காசிப் மூலியமா தானே என்கிட்ட இருந்து நீ தள்ளி இருக்க, மத்தவங்க எல்லாம் பேசுறதுனால நீ கெட்ட பொண்ணு ஆயிட மாட்டேன், அதனால வந்துட்டு கொஞ்சம் நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் வந்துட்டு டாக்ஸிக்கு கால் பண்ணலான்னு பாக்க ஹீரோயின் ஒரு பாட்டியை காப்பாத்தினாங்க இல்லையா, அந்த பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட என்னோட போன் சார்ஜ் இல்லாம டெட் ஆயிடுச்சுமா கொஞ்சம் உன்னோட போன் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து போனை வாங்கி அவங்க பேரனுக்கு கால் பண்ணி செக்அப்லாம் முடிஞ்சிருச்சு நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. நல்ல வேலைமா நீ வந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண, இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு அறிவா ரொம்ப சூப்பரா வேலை பார்த்தாமா, ஒரு தடவை வந்துட்டு எங்க வில்லேஜ்க்கு வாமா, எங்க வில்லேஜ் வந்துட்டு டூரிசம் வில்லேஜ் தான், வில்லேஜ் ரொம்ப அழகா இருக்கும், நீங்க வில்லேஜ்க்கு வந்தா கண்டிப்பா உனக்கு நான் வந்துட்டு விருந்து வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே பாட்டி நான் வந்தா பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டி கிட்ட சொல்ல இப்ப நம்ம மேனேஜர் வந்து சோ வந்துட்டு ஷீனான் கிட்ட வராங்க. மேனேஜர் ஷீனா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் தக்க நேரத்துல வந்துட்டு ஹீரோவுடைய கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கானே ஷீனாக்கு தான் இப்ப ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல இல்லையா, உடனே வந்துட்டு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் மட்டுக்கும் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கா, இப்ப சரியாயிடுச்சு, மேபி அது சரியாவாம அந்த பிரச்சனை பெரியசா ஆயிருந்ததுன்னா ஹீரோ நம்ம கப்பலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ஹீரோ கம்பெனிக்கும் கெட்ட பேரு நம்ம கம்பெனிக்கும் அது கெட்ட பேரு, அதனால வந்துட்டு நீ தான் அவளை அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் இவன் நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. மேனேஜரும் வந்துட்டு எங்க ஹீரோயினுக்கு ப்ரமோஷனை வாங்கி கொடுத்துட்டா நம்ம வேலையவே அவ வந்துட்டு கையை வச்சுடுவாளோ, அதாவது ஹீரோயின் மறுபடியும் நம்மளுடைய இடத்த பிடிச்சிடுவாளோன்னு சொல்லிட்டு மேனேஜர் ஹீரோயினை கூப்பிட்டு இங்க பாருமா உனக்கு இந்த மாதிரி வந்த பிரச்சனையினால போனஸும் கிடையாது, இப்ப நீ பார்த்த ப்ராஜெக்ட்டுக்கு போனஸும் கிடையாது, உனக்கு வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி ப்ரமோஷனும் கிடையாது, இது நான் எடுத்த முடிவு கிடையாது, HR டிபார்ட்மெண்ட்ல எடுத்த முடிவுமான்னு சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டாங்க. இங்க பாருங்க நீங்களும் அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் அந்த வேலையை விட்டு போனா இல்லையா
அவனும் பேசிட்டு இருந்தது நான் நல்லாவே கேட்டேன். நான் என்னதான் ப்ராஜெக்ட நல்லா பண்ணியிருந்தாலும் நீங்க எனக்கு ப்ரமோஷனை கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க நல்லா பேசிட்டு இருந்தது நான் நல்லா தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதனால தான் அன்னைக்கு கோவம் வந்துச்சு. அதுவும் இல்லாம அவன் என்ன அன்னைக்கு புள்ளி பண்ணா. அவன் என்ன புள்ளி பண்ணதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு எங்க வந்துட்டு நீங்க போனஸும் தரமாட்டேன்றீங்க ப்ரமோஷனும் தரமாட்டேன்றீங்கன்னு. இல்லமா இது ஹெச்ஆர் முடிவுதாமான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசி மழுப்ப ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டாங்க. நான் பண்ண வேலைக்கு எனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, சரி நானே போயிட்டு ஹெச்ஆர் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷீனா கிட்ட, ஏன்னா ஷீனா வந்துட்டு நல்ல மாதிரி தானே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து ஷீனா கிட்ட நான் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு போனஸும் கிடையாது ப்ரமோஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க ஷீனா உடனே நான் என்ன இங்க வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு கீழே வந்துட்டு யாரு வேலை செய்யறாங்க, உன்னோட மேலதிகாரி என்ன சொல்றாங்களோ அதுதான்மா, உனக்கு போனஸ் கிடையாது இந்த மாதிரி ப்ரமோஷன் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா நீ போயிட்டு அதை அவங்க கிட்டே வந்துட்டு முடிச்சிடணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு என்கிட்ட கொண்டாந்துட்டு இருக்க. உன்னை வேற ஒரு கம்பெனில இருந்து தான் இவன் வேலையை விட்டு தூக்கி இருந்திருப்பாங்க. ஏன்னா யாரு தப்பு பண்ணாங்கன்றதெல்லாம் கிடையாது, கம்பெனியோட ரூல்ஸ் பிரகாரம் தப்பு பண்ணவங்களும் அந்த தப்பை தூண்டி விட்டவங்களும் ரெண்டு பேருமே சேர்த்து தான் வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. உன்னை வேலையை விட்டு தூக்காதே பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்லி அனுப்பிட ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. ஏன்னா இத்தனை நாள் நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட பண்ணியிருந்திருப்பாங்க, போனஸ் வரும் அதுல வீட்டை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு, ஆனா இப்படி பண்ணிட்டாங்களே ஒரு ப்ரமோஷன் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுல அந்த மேனேஜர் வேற, ஏமா இங்க பாரு நீ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேணா போயிடு, உனக்கு வேணா அங்க நல்ல சேலரி கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயி அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்க, அதாவது ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே மெயில் பண்ணி விட்டுட்டு நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்றாங்க. மேனேஜர் உடனே இங்க பாருமா நீ வேலையை விட்டு போனா 2 வருஷம் வரைக்கும் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் போடா நீயும் வேலையுன்ற மாதிரி ஐடி கார்டை தூக்கி போட்டுட்டு வெளியே வந்து செமையா அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இந்த கம்பெனில எல்லாம் வேலை கம்பெனி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு போறதுக்கே மனசு இல்ல. பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துமே நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் வேலையை விட்டு போறான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவனுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசியிருப்பான் தெரியுமா, அந்த டாக்டரோட ரிசர்ச் டீம்ல நம்ம ஹீரோயினை சேர்த்து உண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க நினைச்சிட்டு தான் ஷீனா கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்படி வேலையை விட்டு போறான்னே, ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்காம ஹீரோயினுடைய ரெஸ்யூமை அந்த டாக்டர் கிட்ட ஃபார்வர்ட் பண்ண சொல்றான் அவனுடைய டிரைவர் கிட்ட. ஆக்சுவலி அவன் டிரைவர் அசிஸ்டன்ட் எல்லாமே நம்ம ஹீரோக்கு அவன் தான். சோ அசிஸ்டன்டே சொல்லி இதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாம் ஓகேவா. இப்ப ஹீரோயின் வேலையை விட்ட விஷயத்த அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு இங்க பாரு நீ கவலைப்படாத, சோ வந்துட்டு நான் ஊருக்கு சீக்கிரமா வந்துடுறேன், வந்தவனே வந்துட்டு நம்ம மத்த விஷயத்தெல்லாம் பேசலாம், நீ ஜாலியா உன்னோட லைஃப் மட்டும் என்ஜாய் பண்ணுமா, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இவன் கையில ஒரு ரிங் எடுத்து பாக்குறான். ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் கொடுக்க போறாமல இருக்கு. கையில ஒரு டைமண்ட் ரிங் இருக்கு. அந்த டைமண்ட் ரிங்க வாங்கினவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ரிங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டைமண்டோட பேரு ஸ்டாரி லவ், அதாவது ரொம்ப டீப்பா லவ் பண்றவங்க தான் வந்துட்டு இந்த டைமண்ட் ரிங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் ரிங்க பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டே இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு பழக்கமான நம்ம ஹீரோயினுக்கு 7 மணிக்கு மேல தூக்கமே வரல. ஃப்ரெண்டுக்காரி எந்திரிச்சு வந்து ஏய் 10 மணி ஆயிடுச்சுடி நீ வேலைக்கு போலியான்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்ல, என்னாச்சு வேலையை விட்டுட்டியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க. உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டியான்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு அவன் என்ன வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாண்டின்னு சொல்ல, சரி விடு இந்த கம்பெனி இல்லைன்னா வேற கம்பெனி விடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட் காமிச்சான் இல்லையா, அவன் மெசேஜ் பண்ணி நம்ம ஹீரோயினை மறுபடியும் காஃபி ஷாப்புக்கு கூப்பிடு. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்துட்டு போவேன். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வேலையை விட்டுட்டானோனே ஹாப்பி ஆகிறான். பிகாஸ் ஏன்னா அவனுடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல ஹீரோயினை அவன் வர சொல்லியிருக்கான் இல்லையா, ஹீரோயின் தான் அப்ப வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால வரல. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோயின் கிட்ட என்னோட ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல பேசாம சேர்ந்துரு, நீ வேலையை விட்டுட்ட எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் உனக்கு, எனக்கு அது நல்லா தெரியுது, இருந்தாலும் நம்ம வந்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வாயேன்னு கேட்க ஹீரோயின் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க டைம் கரெக்டா ஹீரோயின் கிட்ட அந்த மறுபடியும் அந்த பாட்டி தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேமா, ஆனா அந்த மருந்து என்னமோ ஒர்க் ஆகலையோ என்னமோ தெரியல, எனக்கு மறுபடியும் பல்லு வலிக்குது, சோ அதனால வந்துட்டு நீ எனக்கு ஏதாவது ஒரு மருந்து சஜஷன் பண்ண முடியுமா, நான் பக்கத்துல இருக்க மெடிக்கல்ல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ பாட்டி நான் டாக்டர்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வந்துட்டு ரோபாட்டிக் இன்ஜினியர் தான் நானு, சோ அதனால நீங்க தப்பா எடுத்துக்காம நீங்க ஹாஸ்பிட்டல் போறதுதான் நல்லது பாட்டின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த பாட்டியை சரிமா சாரிமா டிஸ்டர்ப் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் போனை வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு லீ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட என்னுடைய கிளைண்டோடைய வந்துட்டு கம்பெனியில இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்
கரியர் எடுத்துட்டு இருக்காங்களாண்டி, பேசாம உன்னை நான் சஜஷன் பண்ணவா, நீ வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் இல்ல நான் இப்ப புதுசா வேலைக்கு போறதா இல்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினுடைய ரூம்மேட் பொண்ணு கேக்குறா, என்னடே சொல்ற பிசினஸ், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேணுமேன்னு சொல்ல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறான், அவன் என்ன கூப்பிட்டு இருக்கான், யோசிச்சுட்டு இருக்கண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு மெயில் வருது. அதாவது ஹீரோயின் வேலையை விட்டுருந்தாலும் வேலையை விடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்துட்டு டென்டல் செக்அப் பண்றதுக்காக கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி மூலமா வந்துட்டு ஃப்ரீ மெடிசன்ஸ் எல்லாம் தருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டென்டல் செக்அப்க்கு ஒரு கிராமத்துல வந்துட்டு இந்த மாதிரி அனுப்பி விடுறாங்க. ஹீரோயினை போ சொல்றாங்க. பிகாஸ் ஏன்னா இது வேலையை விடுறதுக்கு முன்னாடியே வந்த கமிட்மெண்ட்ஸ். ஹீரோயின் இப்ப எந்த வில்லேஜ்க்கு போறாங்கன்னா அந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வில்லேஜ்க்கு தான் இப்ப ஹீரோயின் அந்த வில்லேஜ்க்கு டென்டல் செக்அப்காக போறாங்க. அவங்க தான் ஹெட்ன்ற மாதிரி ஒரு ப்ரப்போசல் ஹீரோ கிட்டயும் வர ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுடைய பேர் போட்டிருக்கணும்னே நானும் இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அசிஸ்டன்ட் கீழே குனிஞ்சு சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து அடுத்த கட்டமே நம்ம ஹீரோயின் இப்ப அந்த கிராமத்துல தான் போய் இறங்குறாங்க. உடனே வந்துட்டு ஆபீஸ்க்கு கால் பண்ணி லொகேஷன் எங்க இருக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க இருந்து கார்ல எல்லாம் போக முடியாது, அதனால வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து லக்கேஜை வாங்கிட்டு ஹீரோ நடந்து போவ ஹீரோயின் வேணான்னு சொல்றாங்க. ஹீரோ பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றா, நீ ஏன் வேலையை விட்டு போன, ஆக்சுவலி என்னுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு டாக்டரை வந்துட்டு நான் இது ரிசர்ச் பண்ண சொன்னேன், அந்த டாக்டர் வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிட்டு உன்னை அவருடைய டீம்ல நான் வந்துட்டு சேர்த்து விடலாம்னு நினைச்சேன், நீ வேலையை விட்டு போயிட்ட, பேசாம அந்த டாக்டருடைய ரிசர்ச் டீம்ல நீ போயேன், உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சம்பளமும் நிறைய இருக்கும், உன்னோட கெரியரும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு இல்ல ஆக்சுவலி நீ இதை சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், பட் நானே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன கன்ஃபியூஷன் கேட்க ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நான் கன்ஃபியூஷனா இருக்கேன், வேலைக்கு போலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதனால நான் யோசிச்சு சொல்றேன், பட் ஆனா வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்ல. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த டென்டல் செக்அப் வந்துட்டு கிளினிக்கை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல மக்கள் எல்லாம் கூடி நிக்கக்குள்ள அந்த பாட்டி இதே கிராமம் தானே ஹீரோயினை பார்த்துட்டு வந்து பேசுறாங்க. ஹீரோயின் பாட்டி இந்த மாதிரி டென்டல் செக்அப் நடக்குது, ஃப்ரீயா தான் வந்து செக் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கும் பல்லு வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொல்ல பாட்டி உடனே பரவாயில்லமா இருக்கட்டும், என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நீ டென்டல் செக்அப் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல அந்த பாட்டி வந்துட்டு கால் முடியாம இருக்காங்க, அந்த குச்சியை வச்சுதான் நடக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பாட்டிக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறாங்க. அந்த பாட்டியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு இருக்கா. ஊர் தலைவர் நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டென்டல் செக்அப் உங்க கம்பெனி மூலமா வரது எங்க மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா சின்ன கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல மருத்துவ வசதியே கிடையாது இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பாட்டி என்ன பண்றாங்க, கால் முடியாத பாட்டி எந்திரிக்கிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே விழ வர ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு தாங்கி பிடிக்கிறாங்க. ஆனா அந்த பாட்டி ஹீரோயினுடைய கையை தட்டி விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாத நானே நடந்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு மூஞ்சே சுருங்கி போயிடுது. அப்பதான் அந்த பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா அவளுக்கு சின்ன வயசுல கால் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதனால அவளுடைய கால் வந்துட்டு போயிடுச்சு, இப்ப செயற்கை கால் தான் பொருத்திருக்கான், அதனால அவளுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாலும் பிடிக்காதுமா, நீ தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டியை பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியர் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரோபோட் எல்லாம் தயாரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா வந்துட்டு இவங்களாலே அதெல்லாம் வாங்க முடியலையே கஷ்டப்படுறவங்களாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்று பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோவுமே கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, ஹீரோயினுக்கு அதாவது வந்துட்டு கருவாடு எடுத்துட்டு வந்து தராங்க. இந்தம்மா என் ஃப்ரெண்டு தாமா உனக்கு கொடுத்து விட்டா, அவன் இந்த மாதிரி எடுத்திருந்து பேசினான்னு சொல்லிட்டு நீ தப்பா எடுத்துக்காதமான்னு சொல்ல ஹீரோயினும் அட பரவாயில்ல பாட்டி இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருவாடை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த பாட்டியுடைய கால் செயற்கை கால் பழசு இல்லையா, இப்போ வந்துட்டு புது கால்கள்லாம் வந்துச்சு இல்லையா, அதை அவங்க வச்சுக்கிட்டு அவங்க நல்லா நடக்கலாம் இல்லன்னு சொல்ல ஆமாமா புது செயற்கை கால்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு வீட்டையே வாங்கிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு காசு சொல்றாங்க. அவகிட்ட ஏதுமா அந்த காசு, பாவம் அந்த செயற்கை கால் அவளுக்கு இப்ப வச்சிருக்க செயற்கை கால் அவளுடைய ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காமா. அவளே வந்துட்டு அவளுடைய அதாவது எப்படின்னா அவளே அவளுடைய தன்னலமா அவளுடைய கால்ல நிக்கணும் தான், மத்தவங்களுடைய ஹெல்ப் அவ எதிர்பார்க்கறது இல்ல, அதனால்தான் வந்துட்டு நீ ஹெல்ப் பண்ண போகக்குள்ள கூட இந்த மாதிரி உன்னை ஹெல்ப் பண்ண வேணான்னு அவ சொன்னாமான்னு சொல்ல ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள இதுவே ஓடிட்டு இருக்குது. பிகாஸ் ஏன்னா ஒரு வயசான பாட்டி அவங்களுடைய சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்றதுக்காக செயற்கை கால் பொருத்திட்டு கூட ஒரு குச்சியை வச்சு ஊனி நடந்துப்பேன், ஆனா மத்தவங்களுடைய ஹெல்ப் வேணான்னு யோசிக்கிறாங்க. நம்ம வேலையை இப்ப விட்டுட்டோம், நம்ம இப்ப வந்துட்டு நம்ம தம்பி சொன்ன மாதிரி அதாவது நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல போய் சேர்ந்துக்கலாமா இல்ல ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு புது வேலையில ஜாயின் பண்ணலாமான்னு ஹீரோயினுடைய மண்டைக்குள்ள யோசனையாவே போயிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு இப்படி கடற்கரை ஓரமா நின்னுட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு தூங்கலையா காத்து வாங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஆமா நீ எதுக்கு வந்த, நீயும் காத்து வாங்க தானே வந்தேன்னு கேட்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்ல, அதுல நம்ம ரொம்ப குட்டி இல்லைன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன்ல காலேஜ் டைம்ல வந்துட்டு ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு வெற்றியை பத்தின கவிதை தான். அந்த கவிதையை இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இதை
கேட்டுட்டு இன்னும் நீ அந்த கவிதையை ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேட்க, அந்த கவிதையை சொல்லி நீ பிரைஸ் வாங்கிட்டு ட்ராலி வாங்கி சிரிச்ச பாரு, அந்த சிரிப்பு கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, ஆமா அதெல்லாம் ஒரு கனா காலம் தெரியுமா, சின்ன வயசுல நம்மளுடைய வந்துட்டு எய்ம் இதுதான் சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம், ஆனா இப்பதான் நம்மளுடைய எய்ம் எல்லாம் மாறி வேலை செய்யறது போய் அது இதுன்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஆனா இப்ப என்னோட எய்ம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, நான் ஏழை மக்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூட கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பஸ்ல ஹீரோக்கு ஒரு டாட்டாவை காமிச்சிட்டு கிளம்ப, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் கேட்கறான், நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு கார்லயே கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்னு கேட்க, இல்ல நான் அவளுக்கு ஆஃபரை சொல்லிட்டேன், அவ அதுக்கப்புறமா ஜாயின் பண்றதும் அவளுடைய இஷ்டம், பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல ஏற போவ, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்னடா இந்த மாதிரி உன்னுடைய புது ப்ராஜெக்ட்டுக்கு ஹீரோயினை அந்த ரிசர்ச் பண்ற டாக்டர் டீம்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னி ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்க, ஹீரோ கூடிய சீக்கிரம் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட. ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோ கொடுத்த வேலையும் வேணான்னு சொல்லிட்டு, அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ் அவங்க ஃப்ரெண்டு கூட ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரெண்டுக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் கண்டிப்பா நம்ம இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கி ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். இங்க நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட கான்பிடென்ட்டா, பாரு இப்ப ஹீரோயின் கண்டிப்பா வந்துட்டு அந்த ஆர்டரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவான்னு சொல்ல, அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோயினும் கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதனால நான் வேலைக்கெல்லாம் வரலன்னு சொல்ல, ஹீரோ பிசினஸ் சரி ஓகே அப்படின்னு மாதிரி டக்குனு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஐடியா வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச, இங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னடா சொல்ற, ஹீரோயின் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாளா, அதுவும் இந்த காலத்துலயா, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது எவ்வளவு கஷ்டம், அவன் என்ன லூஸ் ஆடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஆனா இங்க நம்ம ஹீரோயின் கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் அப் பண்றோம்னு சொல்ல, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோ இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கான், ஆனா நீ வேணான்னு சொல்ற, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் நீங்க பாரு நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், கண்டிப்பா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க பிசினஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர, அங்க வந்தா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்தாரா. பாய் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முத்த மழையை பொழியிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே பாய் ஃப்ரெண்ட் கார வந்துட்டு ஹீரோயின் வளர்க்குற அந்த பூனையை பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க பிசினஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னொடனே டக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் காரனுடைய முகமே மாறுது. என்னமா சொல்றேன், இந்த காலத்துல ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் கண்டிப்பா நான் இதுல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகும்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் ஓகேமா நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா என்னுடைய சப்போர்ட் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நமக்குன்னு லைஃப் இருக்கு, நம்ம லைஃபை பத்தி நீ யோசிச்சியான்னு கேட்க, ஹீரோயின் நம்ம லைஃபை பத்தி நான் நல்லா தான் யோசிச்சு வச்சிருக்க, ஃபியூச்சரை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிடறதுக்காக. டின்னர் சமைச்சிட்டு இருக்கிறது யாருன்னா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். கையில அந்த ரிங்கை வச்சு பாத்துட்டு இருக்கான். எப்படியும் ஹீரோயின் இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசுவா, நம்ம இன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்ல அந்த ரிங்க வச்சிட்டு இருந்துட்டு இருக்க, ஹீரோயினுடைய வந்துட்டு ரூம்மேட் பொண்ணும் கூடவே அந்த லீ பொண்ணுமே இருக்கா. இப்போ ஒரு புது பொண்ணு வந்துட்டு என்ட்ரி ஆவரா. இந்த புது ஃப்ரெண்ட் என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஹே நல்லா இருக்கியாப்பா ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்துன்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்டு போல இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லீ பொண்ணு, ரெண்டாவது வந்துட்டு அந்த ரூம்மேட் பொண்ணு, இப்போ வந்துட்டு புதுசா வந்த ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு 28 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் கல்யாணத்தை பத்தி தான் பேச போறான்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்கெட்ல இருந்து ரிங் எடுக்க வர, ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ல, உடனே இவன் பாக்கெட்ல அந்த ரிங்கை வந்துட்டு மறைச்சு வச்சுக்கிறான். இதை வந்துட்டு அந்த புதுசா வந்த ஃப்ரெண்டு பாத்தறா. அவ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மாதிரி இன்டைரக்டா நீ பிசினஸ்லாம் ஆரம்பிச்சனா வந்துட்டு நல்லபடியா சக்சஸ் ஆவியா, நீ வச்சிருக்க காசை வச்சு தானே நீ வீடு வாங்கணும்னு நினைச்ச, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைச்ச, ஆனா இப்போ நீ வந்துட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொன்னா நீ கண்டிப்பா ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட நீ தோத்துருவன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல நான் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு கண்டிப்பா நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா, இவன் என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கார்டை எடுத்து கொடுத்து இதுல இருக்க காசுலாம் நீ உன்னோட ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு வச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சு ரொம்ப ஹாப்பியா வராங்க. அந்த புதுசா வந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் மேல ஒரு கண்ணு போல இருக்கு. இவன் சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவிட்டு இருக்க, உண்மையாவே நீ ஹீரோயினுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்க போறியான்னு சொல்ல, இல்ல நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்கிட்ட இருக்க காசை ஹீரோயின் கிட்ட கொடுத்தாலும் அவ கண்டிப்பா பிசினஸ் பண்ண வேணாம்னு சொன்னாலும் அவ பண்ணுவா, முட்டி மோதி அவ வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் என்கிட்ட வரக்குள்ள அப்பயும் என்கிட்ட காசு இருக்கும், நான் ஃபியூச்சருக்காக இன்னும் கொஞ்சம் காசு கூட சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் ஒட்டு கேட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்ம ஜெயிப்போன்னு நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த கார்டை அவனுடைய கோட்டு பாக்கெட்லயே வச்சிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் கீழே வந்திருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ நான் போக மாட்டேன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறமா உட்காந்து சீட்ல சூடு வச்ச மாதிரி எந்திரிச்சு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடிடுறான். ஹீரோயின் அவங்க திங்ஸ் எல்லாம், அதாவது வந்துட்டு ஆஃபீஸ்ல வச்சிருக்கா அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வெளியே வர, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கேக்கை வந்துட்டு ரெடி பண்ணி வைங்க நான் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு ஒரு கெஃபேல போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து என்னது இது, நீ வந்துட்டு ஏதாவது
ஏதாவது வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல ஏதாவது சோகமா இருந்தா தானே ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிடுவா காலேஜ் டைம்ல, இப்ப நீ சாப்பிடறனா சரி வா நானும் உன் கூட ஒரு காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்ப வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ கேக்குறா பிசினஸ் என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னா வந்துட்டு சும்மா விஷயமா, அதுல ஏகப்பட்ட வந்துட்டு சிக்கல்கள் இருக்கு தெரியுமா, யாரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஜெயிச்சிடலாம் மாட்டாங்க, அதுல எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா வந்துட்டு தோத்துடுவேன்னு சொன்னாலும் பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா அது புரியாம நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்னோட பார்ட்னரும் நானும் ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கும், கண்டிப்பா நாங்க எங்களுடைய பிசினஸ்ல ஜெயிப்போம்னு சொல்ல ஹீரோ இங்க பாருமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஆஃபீஸ் இருக்கு, ரெண்ட் கொடுக்கணும், அது பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடா ஹீரோயின் ஒத்துக்கிட்டாலான்னு கேட்க, டே அவ பிசினஸ் ஆரம்பிக்க போறாளா வைடா போன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்துல கட் பண்ணி விட்டுறான் போனை. இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பார்ட்னரும் என்ன பண்றா, சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒண்ணு வராங்க, அது பெரிய பெரிய பில்டிங்க்கு நடுவுல ஒரு வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு, இந்த வீட்டையா நீ ரெண்ட் எடுத்திருக்க நம்ம ஆபீஸ்க்காகன்னு கேட்க, ரெண்ட் எல்லாம் எடுக்கல, எங்க அப்பா ஆல்ரெடி இங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாரு, எங்க அப்பா நீ பிசினஸ் ஆரம்பிக்கக்குள்ள உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டோடைய கீ எனக்கு கொடுத்தாரு, கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள காசு இருக்கும், வா நம்ம போயிட்டு தேடி போய் பார்க்கலாம், நம்மளுடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு அதை இன்வெஸ்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வர, அது ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட் இருந்த பிளேஸ்னால ஒரு மாதிரி குடோன் மாதிரி அடைஞ்சு போய் கிடக்குது. ஹீரோயின் இப்ப அவங்களுடைய கார்டு அவங்க ஒரு வருஷமா சேர்த்து வச்சிருந்தா அந்த வீட்டு பிளாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு எடுத்து கொடுக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கண்டிப்பா எங்க அப்பா ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்காக இங்க எங்கேயாவது பணம் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தேட, ஆனா அந்த இடத்துல பணம் இல்ல, ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டர்ல டே மகனே நீ பிசினஸ் ஆரம்பிக்க போறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அப்பா கிட்ட காசுலாம் இல்லடா மகனே, வேணா இந்த வேர் ஹவுஸ நீ வேணா ரன் பண்ணி எடுத்துக்கோ, அதாவது கிளீன் பண்ணி உன்னோட ஆபீஸ் ரூமா நீ வேணா வச்சுக்கோன்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது, ஐயோ எங்க அப்பா காசு இல்லையே காசு கொடுக்கலையேன்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் அவங்க கார்டு எடுத்து கொடுத்து இந்த காசு இப்போதைக்கு நமக்கு போதும், நம்ம ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு வா நம்ம இடத்த கிளீன் பண்ணி நம்ம ஆபீஸ் ரூம் வந்துட்டு ரூமை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை அழகா ஒரு ஆபீஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இங்க சேர் போடலாம், இங்க டேபிள் போடலாம், நம்ம வர கிளைண்ட்ஸ் எல்லாம் அங்க உட்காரட்டும், இங்க வந்துட்டு நம்ம ஒர்க்கிங் பண்றதுக்கு ஏரியாவா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு கணக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கனவெல்லாம் காண்டுகிட்டே வெளியே வந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சம பெரிய டெரஸ்லாம் இருக்குது, அதுல இருந்து வானம் ஸ்டார் இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஹீரோயின் இப்ப எங்க புது ஆபீஸ்க்கு நான் இன்வைட் பண்றேன்னு உங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட, பாய் ஃப்ரெண்ட் கார நான் எதுக்கு ஸ்டார் அங்க வந்து பாக்கணும், நான் தான் வந்துட்டு டெய்லியுமே ஸ்டாரை பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் நல்லா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஐஸ் வச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் எல்லா இடத்துக்குமே அவங்களுடைய பிசினஸ் ப்ரப்போசலை அனுப்பி வைக்கிறாங்க, பத்தாவதுக்கு அவங்களுடைய கம்பெனியோட லைசன்ஸும் வாங்கிட்டாங்க போல இருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறது. அதை நம்ம ஹீரோக்கு தெரிய வர ஹீரோ இவ அடங்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஹீரோயினுடைய வந்துட்டு ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு புதுசா 2 பேர் வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க. அந்த பார்ட்னர்காரன் தான், அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் இந்த வேலைக்கு கூட்டு வந்திருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸை பார்த்தாச்சு, செட்டப் பண்ணியாச்சு, வேலைக்கும் ஆளை கூப்பிட்டாச்சு, இப்போ நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்டர் நம்ம தேடணும், வாட நம்ம இன்வெஸ்டர் தேடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கு எல்லாத்துக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரப்போசல் அனுப்பி வைக்கிறாங்க. அதுல வந்துட்டு இந்த பார்ட்னர்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ப்ரப்போசல் நிறைய பிசினஸ் மேன் கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாருமே ஸ்டார்ட் அப் பிசினஸ்ன்றனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 80% ப்ராஃபிட் தனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் ஏகப்பட்ட கம்பெனிக்கு ஏறி இறங்குறாங்க. இது எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமா. ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்டையும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ கிட்டையும் ப்ரப்போசல் வருது. இந்த ப்ரப்போசலை யார் அனுப்பிச்சதுன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். இப்ப ஹீரோயின் அவங்க அக்கௌண்ட்ல பார்க்க 1,70,70,000 மட்டும் தான் இருக்குது. சோ இப்ப நம்ம ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி பிசினஸ்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட செலவு வரும்னு சொன்னதுதான் ஹீரோயினோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கும் நான் ப்ரப்போசல் அனுப்பியிருக்கேன், அவர் கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குதுன்னு வச்சிருக்காங்க. சோ உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நான் தான் ஹீரோக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சேன், கண்டிப்பா அவர் நம்ம ப்ரப்போசலுக்காக தான் கால் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, அவர் எனக்கு வேலை கொடுத்தாரு இல்லையா, நான் வேணான்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால மறுபடியும் வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்றதுக்காக கால் பண்றாரு, அதெல்லாம் ஒன்னும் அவரை போய் பார்க்க தேவையில்லைன்னு சொல்ல, நீ போயிட்டு பார்க்காமலே எதுக்காக இந்த மாதிரி சொல்ற, முதல்ல நம்ம போய் பார்க்கலாமே ப்ளீஸ் சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து மீட் பண்றேன்னு மெசேஜ் பண்ணி விட ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் ஹீரோவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. அவங்களுடைய பிசினஸ் ப்ரப்போசல் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோ பார்த்திருப்பான் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஆஃபீஸ் டேபிள்லாம் அவன் வச்சிருக்கான். அதுல நிறைய கரெக்ஷனும் நம்ம ஹீரோ வர பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கட்டையுமே கரெக்டா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குள்ள உள்ள என்ட்ரி ஆகுறான். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இதுதான் என்னுடைய பார்ட்னர்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன பண்ணா, உங்க பிசினஸ் ப்ரப்போசல் எனக்கு கிடைச்சது, பட் ஆனா இது ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ்ன்றனால உங்க ஐடியாஸ்லாம் கொஞ்சம் மொக்கையா இருக்குது. சோ அதனால வந்துட்டு நான் உங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், பட் ஆனா வந்துட்டு நான் ஒரு புது ப்ரப்போசல் வச்சிருக்கேன், அந்த ப்ரப்போசலை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றேனே, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய புது ப்ரப்போசல்
ப்ரப்போசலை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க இதே ப்ரப்போசல் மாதிரி ஆக்சுவலி இதே மாதிரியே தான் மற்ற பிசினஸ் மேனும் அவங்களுடைய ப்ரப்போசலை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அதுக்கே ஒத்துக்கல. ஹீரோனா மட்டும் ஒத்துப்பாங்களா என்ன? ஹீரோ கிட்ட நீங்க எங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் ஓகே, பட் ஆனா வந்துட்டு எங்களுடைய கம்பெனில என்ன ப்ரப்போசல்ன்றதை வந்துட்டு அழகா நிறைய வந்துட்டு மிஸ்டேக்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நாங்க திருத்திக்கிறோம், நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப வர ஹீரோயின் நம்ம எப்பயுமே வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லுனா, ஆக்சுவலி பிசினஸ் வந்துட்டா ஒண்ணு வந்துட்டு எனிமியா இருக்கணும், இல்லனா பார்ட்னர்ஸா இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்துகிட்டே இருக்கு. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த எபிசோட பார்க்க மறந்துடாதீங்க. டாடா பை, see you.